தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் நாடி துடிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாடி துடிப்பு அதிவேகமான நாடி துடிப்புன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு அதிவேகமாக நாடி துடிப்பு துடிக்கும்னா, நிறைய பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாடி துடிப்பு அதிகமாக இருக்கும். பதட்டம் எப்படி வரும்? ஏதாவது தவறு செஞ்சுட்டு அடுத்தவங்க முன்னாடி திடீர்னு போய் நின்னா கை கால் உதறும், பதட்டமாகி நாடி துடிப்பு அதிகமாகும். அது அவங்களுக்கு அந்த நாடி துடிப்பினுடைய வேகம் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம தவறு செஞ்சிட்டோம், அவங்ககிட்ட எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு அதிவேக நாடி துடிப்பு துடிக்கும். அதே மாதிரி குடிச்சு உடம்பு கெட்டு போய் உடல்ல உள்ள சத்துக்கள் குறைஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க உடல் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா நாடி துடிப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த மாதிரி வேகமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு வேகமாக அதை தாங்க முடியாமல் நாடி துடிப்பு அதிகமாக இருக்கும். இந்த குடிக்கிறதால ஏற்படுறது, அந்த குடிக்கிறதால உடலில் உள்ள ரத்தம் குறைஞ்சு போக போக நாடி துடிப்பு அதிகமாகும். மயக்கத்துக்கு அடிமையாகி எந்தெந்த வகையில் அந்த போதை கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த வகையில் போதைகளை பயன்படுத்துகிறாங்க. இது உடல் கெட்டவர்களுக்கு, ரத்தம் சுண்டுனவங்களுக்கு, ரத்தம் இருந்த அது சொல்லுவாங்க, ரத்தம் அதிகம் இருந்ததால எந்த ஒரு பலசாலியா இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு கெட்டு போயிருக்காங்க. என் உடம்பு எல்லாமே தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, நான் எதை வேணாலும் செய்வேன், எவ்வளவு வேணாலும் குடிப்பேன்னுவாங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப முடியாம போயிடுவாங்க. அந்த நிலையில இருக்கும்போது தான் அதிவேக நாடி துடிப்புன்னுவாங்க. அப்போ இருதயம் வெளியில தெரியும், துடிக்கிறது இந்த இடத்துல வெளியில தெரியும், டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். அவங்களுக்கு அந்த பதட்டம் குறையாத போது அவங்களுக்கு எப்போ உயிர் போயிருமோன்ற ஒரு பயம் வரும். அது அதிவேக நாடி துடிப்புன்னு சொல்லுவோம். அந்த அதிவேக நாடி துடிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளவு நாள்னு கணக்கிட முடியாது. சிலர் காலையில இன்னைக்கு ஆரம்பிச்சு மறுநாள் சாயந்தரத்துக்குள்ள இறக்குறவங்களும் இருக்காங்க. சிலர் அதே ஒரு 10 வருஷமா நாடி துடிப்பு அதிகமா இருக்கிறதா அது பழகி போயிருக்கும். சிலருக்கு நாடி துடிப்பு அதிவேகமான 1 மணி நேரத்துல இறந்துருவாங்க. ஏன்னா அந்த தாங்க முடியாத அதிர்ச்சியை தாங்க முடியாம அதிவேகமா நாடி துடிப்பு ஏற்படும். நம்ம பிள்ளைங்களோ அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களோ வெளிநாட்டிலேயே யாரோ ஒருத்தர் திடீர்னு ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாங்கன்ற செய்தி கேட்டதும் அந்த நாடி துடிப்பு வேகமாகி இவங்களுடைய மூளையில ரத்த நாணல்கள் வெடிச்சு போய் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எங்க கண் முன்னாடியே பார்த்திருக்கோம். ஏன்னா சில செய்திகளை மெதுவா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இருக்கிறாங்க, உயிரா இருக்காங்க, வருவாங்க இறந்துருப்பாரு அவர் முத நாளே. ஆனா அந்த இறந்த உடல் வர வரைக்கும் இறந்துட்டாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்குள்ளேயே அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நமக்குள்ள அடிபட்டு இருக்கு, வந்துரும் கை கால் உடைஞ்சிருக்கும் போல, அதனால சொல்ல மாட்டாங்கன்னு அந்த மாதிரி சொல்லிதான் அவங்கள சரி கட்டணும். உடனே நடந்ததை சொன்னா அவங்க உடம்பு ரொம்ப பாதிப்பாய் மூளை நரம்புகள் வெடிச்சு அதிவேக நாடி துடிப்புன்னு சொல்லுவோம். இந்த அதிவேக நாடி துடிப்பு துடிச்சதால மூளை நரம்பு வெடிச்சு அவங்க இறந்துருவாங்க. அந்த நிலைக்கு நம்ம சொல்லும் பொழுதே சிலர் சொல்லுவாங்க, சொல்லும் போதே சொல்றதிலே 4 பேரை கொன்னுடுவோன்னு. இதுதான் அது. அந்த சொல்லும் பொழுதே காப்பாற்றக்கூடிய சொல்லா இருக்கணும். யாரையும் ஒரு பதட்டப்படும்படியா ஒரு சொல்லக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமான நிலையில இருந்தாலும் அதை மெதுவா எப்படி எடுத்து சொல்லணுமோ அது மாதிரி சொல்லணும். நம்மளால சொல்ல முடியலன்னா அடுத்தவங்க கையில மெதுவா சொல்லி இதை எப்படியாவது அவங்க கிட்ட உங்களுடைய பாணியில மெதுவா சொல்லுங்கன்னு ஒரு பெரியவங்க கிட்ட சொல்லிட்டா அவங்க பெரியவங்க அதை சாதாரணமா உலக நடப்பு இப்படி இதுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லி அதனுடைய கஷ்டத்தை குறைப்பாங்க. இளைஞர்கள் அப்படி இல்லை, நேரா போனதும் உங்க பையன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு ஒரே வார்த்தை சொன்னா அங்க இருக்கிறவங்க பாதி பேர் மயக்கம் போட்டு விழுறதுக்கு காரணம் அதிவேக நாடி துடிப்பு. இந்த அதிவேக நாடி துடிப்புக்கு இந்த நந்தியாவட்டையினுடைய இலைகளை பயன்படுத்துறோம். இந்த இலைகள் நல்ல நிலையில பயன்படும். இந்த நந்தியாவட்டை இலை அந்த அதிவேக நாடி துடிப்பை கட்டுப்படுத்தக்கூடியது. சில வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலையான்னு மன வருத்தத்துல அதிவேக நாடி துடிப்பு துடிக்கும். இது யாருக்குமே தெரியாது. ஏன் இவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, எப்போ நம்ம பிள்ளைய கட்டி கொடுப்போமோ அந்த பிள்ளைய கரை சேர்ப்போமோன்ற ஒரு பதட்டத்துல, அதுக்கு முன்னாடி நம்ம இறந்துருவோமோன்னு நினைச்சு பதட்டத்துல தான் அவங்களுக்கு நாடி துடிப்பு அதிகமாகும். அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. அதோட சேர்த்து ரோஜா காய்ஞ்ச இதழ்கள், ரோஜா பூ நம்ம பயன்படுத்துறோம். ரோஜாவை சாப்பிட்டா, அந்த பன்னீரை சாப்பிட்டா இதய துடிப்பும் நாடி துடிப்பும் சீரா ஓடும். அதனால தான் தினந்தோறும் ஒரு 3 இதழ்களை சாப்பிடுவாங்க. ரோஜா இதழ்களை காஞ்ச இதழ்களை நம்ம பயன்படுத்தினோம்னா இதயத்துக்கு இதமாகவும் நரம்புகளுக்கு நல்லதாகவும் இரத்த குழாய்களுக்கு கொஞ்சம் சீரா கொடுக்கக்கூடியது இந்த ரோஜா இதழ்கள். ரோஜா இதழ்கள்
பச்சையாகவும் சாப்பிடலாம், காஞ்சதையும் சாப்பிடலாம். காஞ்சதை இதுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா பச்சையாக வந்து நம்ம நந்தியாவட்டை இலையை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து ரோஜா இதழ்கள் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இதோட சேர்ந்த மிளகு, மிளகு வந்து சூடாக்கக்கூடியது, உடலை சூடாக்கக்கூடிய, சூடானாதான் எந்த ஒரு பாதையிலையும் சூடானாதான் அந்த இடத்துல அந்த தண்ணீரோ அல்லது ரத்தமோ பாயும். இந்த சூடு இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் பாயாது. ஏன்னா உடல்ல வந்து இப்போ குளிர்ச்சியான நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்புகள் சுருண்டு இருக்கும். அங்கே லேசாக சூடு வச்சோம்னா அந்த நரம்புகள் புடைச்சி நேராகும். நீங்கள் நேராக தண்டவாளத்தை பார்க்கலாம். ட்ரெயின் ஓடுற தண்டவாளமே இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து விலகி நிற்கும். ஏன் நிற்குதுன்னா அந்த இரும்பே வந்து குறுகிருச்சு. அப்போ 1 இன்ச்சு கேப் வந்து அந்த அந்த இடைவெளி இருந்ததால் தான் ட்ரெயின் வந்து தடம் புரளுதுன்றாங்க. ஏன் அதே வெயில் காலத்தில் 1 இன்ச்சு முட்டி போய் அந்த இடத்த மீறி நிற்கும். அந்த சூடை உண்டு பண்றது. ஒரு இரும்புக்கே சூடு தேவைப்படும் போது நரம்புக்கு சூடு தேவை இருக்கு. நரம்பு சூடு ஏறணும்னா அதுக்கு மிளகு சேர்க்கணும். இந்த மிளகை சேர்த்தோம்னா உடல் சூடாகும். உடல் சூடானா ரத்தம் வந்து சீரா ஓடும். இந்த ரத்தம் சீரா ஓடுறதுக்கு இந்த மிளகு தேவைப்படும். இதோட சேர்ந்து நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம். சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம்னா இது வேகமா ரத்தத்துல செயல்படக்கூடியது, சூடாக்கக்கூடியது. இந்த காய்ச்சல் வந்தவங்களுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை கொடுத்து பாருங்க, காய்ச்சல் ஓடி போயிடும். அதனாலதான் சின்ன வெங்காயத்தை எதுக்கு எடுத்தாலும் பயன்படுத்துறோம். சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துவோம். இந்த சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்தும் பொழுது ரத்தம் சீராகும். நாடி துடிப்பை வந்து சீராக்கக்கூடியது. ரத்தம் சீராக ஓடினா நாடி துடிப்பு குறையும். அது சமமான ஓடும். இல்லைன்னா அதிவேகமா ஓடுறதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலை. இதோட சேர்ந்து நம்ம சீரகத்தையும் எடுக்கிறோம். சீரகம் உள் உறுப்புகளை சீராக்குறது, நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடியது. மனசை வந்து, மனசுன்னு சொன்னா எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். யார் ஒருத்தர் மனசுல நம்ம உடம்பு இனிமேல் தேராதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேரவே தேராது. நம்ம இனி நல்லாயிரும்னு நினைச்சு பாருங்க, நம்ம நல்லாயிருவோம். மனசு சொல்றது தான் உடம்பு கேட்கும். மனசு சொல்றது தான் மூளை கேட்கும். மனசுல நம்ம நினைச்சு நம்ம நல்லாயிரும்னு நினைச்சோம்னா நல்லாயிடுவோம். நம்ம இனிமேல் தப்பிக்கவே முடியாதுன்னா தப்பிக்கவே முடியாதான். உங்களுடைய எண்ணமே செயல்கள். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நடக்குதுன்னா அது நம்ம உடலை காப்பாற்றும். நாடி துடிப்பு வேகமா துடிக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை இப்ப பார்க்கலாம். இந்த அதிவேக நாடி துடிப்புன்னு சொல்றோம். அந்த அதிவேக நாடி துடிப்பு கையில அப்படி பிடிச்சோம்னா மேல தெரிக்கும். வெளியில இந்த நரம்புகள் வந்து வெளியில தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கையில புதுசா கத்துக்கிறவங்க அவங்களாம் தொட்டா பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு வேகமா துடிக்கக்கூடியது. அந்த அதிகமா வேகமா துடிக்கிற அந்த நாடி துடிப்பு வருதுன்னா அங்க ரத்தம் வந்து குறைஞ்சு போச்சு. ரத்தம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி ஒரு தீபத்தை வந்து எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் இல்லாத போது எப்படி எரியும்? ரொம்ப வேகமா எரியும். அந்த மாதிரி நிக்க போற உடம்புல தான் அந்த அதிவேகமா ஓடும். அந்த அதிவேகமா ஓடுறத சரி செய்யணும். சமன் செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அந்த சமன் செய்யறதுக்கான மருந்தை இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இதுல தண்ணி வந்து ஒரு 200 மில்லி அளவு தண்ணி எடுத்து ஊற்றி காய்ச்சி எடுக்கணும். இந்த தண்ணியோட சேர்ந்து பூண்டை சேர்க்கணும். பூண்டை சேர்த்து காய்ச்சி எடுக்கும்போது அதோட ஒரு 3 ரோஜாப்பூ அளவுக்கு போதும். 3 ரோஜா, காஞ்ச ரோஜாப்பூ 3 பூ போட்டாலே போதும். அந்த 3 பூவில் இருக்கிற அந்த சாரத்தன்மை வந்து நமக்கு சரியா வரும். இந்த 3 ரோஜா இதழ்கள் வந்து உடலுக்கு இதமாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கும். இந்த மனசுக்கு இதமாக்குறதுக்காக வேண்டிதான் ரோஜா இதழ்கள் வந்து உள் உறுப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது. அதனால தான் யாரும் வந்து பன்னீர் சோடா சாப்பிடுவாங்க. பன்னீர் சோடானா ரோஜாவினுடைய அதில் வந்து கொஞ்சம் சோடா கலந்தது. அது வந்து கொஞ்சம் மனசை கொஞ்சம் சரி பண்ணும். சிலருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்போது கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து கோலி சோடாவில் பன்னீர் சோடா கிடைக்கும். அந்த கோலி சோடா பன்னீர் சோடா குடிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் இதய படபடப்பு சரியாகிறதுக்கு. இதய படபடப்பு சரியாகணும்னா கொஞ்சம் ரோஜா பூவை சாப்பிட்டாலே இந்த படபடப்பு குறையும். அதனுடைய இதழ்கள் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும். ரொம்ப அப்படின்னாலே கசங்கி போகிற அளவுக்கு இருக்கும். அந்த ரோஜாக்களை வந்து நம்ம சாப்பிடணும். அந்த ரோஜாக்களை வந்து இதில் சேர்க்கணும். இதில் சேர்த்து 3 பூ அளவுக்கு சேர்த்து காய்ச்சினா போதும். அதோட சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தணும். சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் போது ரத்தத்தை சீராக்கக்கூடியது சின்ன வெங்காயம். அதோட சேர்ந்து சீரகம் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். 5 கிராம் அளவுக்கு எடுத்து சீரகத்தையும் இதோட வேக போடணும். பூண்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த பூண்டையும் போட்டு வேக போட்டு எடுக்கணும். இந்த பூண்டு வேக போட்டு எடுத்து நல்ல ஒரு கஷாயமாகும் போது இந்த நந்தியாவட்டையினுடைய இலை ஒரே ஒரு இலை எடுத்தா போதுமானது. இந்த நந்தியாவட்டை இலை வந்து ஒரு இலை போதுமானது. இந்த ஒரு இலையை வந்து இதுல பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா ஒருத்தருக்கு சரியா வரும். இதுல நம்ம 10 இலை போடுறோம் 8 இலை போடுறோம் யாரும் தவறு செய்ய வேணாம். ஒரு இலையே போதுமானது. இந்த ஒரு இலையை வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு இலைக்கு மேல தேவையில்லை. அந்த ஒரு இலையை வந்து ஏன் சொல்றோம்னா இது வந்து ரத்தத்தை அதிகரிக்கும். ரத்தத்தினுடைய ஓட்டத்தை சரி செய்யும்.
இந்த உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது இந்த அந்த பிபின்னு சொல்கிறோம். இந்த பிபி உயர் பிபியை வந்து கட்டுப்படுத்தணும்னா இந்த நந்தியாவட்டை இலை ஒரு இலையை நம்ம போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தினந்தோறும் குடித்தோம்னா இது குறையக்கூடியது. பூண்டை பாலில் வேக போட்டு குடித்தாலும் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. அதனால் தூங்க போகும்போது ஒரு 10 கிராம் பூண்டை பாலில் வேக போட்டு குடிச்சிட்டு தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிபின்ற இதை வந்து உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ரத்த அழுத்தம் கூடிடுச்சுன்னா கண் பார்வை கெட்டு போயிடும். ரத்த அழுத்தம் சமமாக இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ரத்த அழுத்தம் சமமாக அந்த நாடி துடிப்பு சீராக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த சீராக ஓடுறதுக்கு தான் இத்தனையும் நம்ம கலந்த கலவையாக்குறோம். இந்த கலவையோட அந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிவேக நாடி துடிப்புன்னு சொல்லுவோம். அதிவேகம்னா அந்த அவங்க மனசை சொல்லுவாங்க திடுக்குன்னு அடிக்கும். அவங்களால எந்த ஒரு வார்த்தையும் கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம உச்சரிக்க வந்தது ஒன்று, பேசுறது ஒன்றா இருக்கும். ஏன்னா அதிக அளவுக்கு பதட்டம் இருக்கும். சிலர் வந்து தவறு செஞ்சு மாட்டிக்கிறும் போது தான் அந்த பதட்டம் இருக்கும். அதை நிறையா சின்ன பசங்கிட்ட எதிர்பார்க்கலாம். நான் எடுத்து திண்டுவிட்டேன்னு சொல்கிறத பயந்துக்கிட்டு அப்பாக்கிட்ட அம்மாட்டி நடுங்கும் பொழுது அந்த பயத்தில் ஏற்படும் அதிவேகம். அது ஒன்றும் பண்ணாது சின்ன பசங்களை. ஆனால் பெரியவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. 50 வயசுக்கு மேலே அதிவேகமாக இருந்தால் ரத்தம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் குறைஞ்சி போனவங்களுக்கு கொஞ்சம் சீராக்கணும்னா இதை வந்து தினந்தோறும் ஒரு 50 மில்லி அளவுக்கு கொடுக்கணும். இதை காய்ச்சி எடுத்ததில் 50 மில்லி அளவுக்கு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு வந்து அந்த ரத்த அழுத்தம் சீராகி அந்த நாடி துடிப்பு சீராகும். நாடி துடிப்பு சீராக அவங்க உடல் வந்து சரியாக வரும். நல்லா ஆகும்பொழுது பசி கூடும்போது மனசு வந்து தைரியம் வரும். யாருக்கு நாடி துடிப்பு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும். பதட்டம் அதிகமானாலே பயம் கூடிடும். பயம் கூடிச்சுன்னா அவங்களால வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த பயத்தை தெளிய வைக்கிறதுக்கும் அந்த நாடி துடிப்பை குறைக்கிறதுக்கும் அதிவேகமாக இருக்கிறத சமநிலை கொண்டு வரதுக்கும் இந்த மருந்து இந்த நாடி துடிப்பை சரி செய்யக்கூடியது. இந்த சரி செய்யக்கூடியதால் தான் இதனுடைய மருந்தை வந்து கஷாயத்தை பார்த்தாலே தெரியும். இதனுடைய தன்மை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் லேசாக வந்து துவர்ப்பு தன்மையும் கொஞ்சம் காரத்தன்மையும் சேர்ந்து இருக்கும். இதுக்கு நமக்கு தேவைன்னா சிறிதளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து இது தேவையில்லை, நான் நல்லானா போதும், இது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் குடிப்பேன்னுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வெல்லம் சாப்பிட்டாலும் சாப்பிடாக்கட்டியும் இதை வந்து சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு 50 மில்லி அளவுக்கு கொடுத்தா போதும். இதனுடைய நிறமே வந்து நல்ல ஒரு டிகாசன் போட்ட நிறத்தில் இருக்குது. ஏன்னா ரோஜாவினுடைய இதழினுடைய நிறம் அப்படியே இறங்கியிருக்கு. இந்த ரோஜா வந்து ரத்தத்தை சீர் செய்யக்கூடியது. அந்த ரத்தம் வந்து சமமாக ஓடும். அந்த உடலில் உள்ள துடிப்புகள் வந்து குறையும். அந்த துடிப்பு குறையும் போது அவங்க உடல் வந்து நல்ல நிலையில் இருக்கும். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். இது நிறைய எல்லாரும் சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா எல்லாருக்குமே இருதய படபடப்பு இருக்காது. இருதய துடிப்பு வந்து அதிவேகமாக இருக்குன்னு சிலருக்கு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க. ரெண்டுத்தையும் சமன் செய்யக்கூடியது. வேகமாக இருந்தால் அதை குறைக்கக்கூடியது, குறைவாக இருந்தால் சமன் செய்யக்கூடியது. அதனால் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை வந்து சின்னவங்களுக்கு கொடுக்கலாம். சின்னவங்களுக்குன்னா 1/2 ஸ்பூன் கொடுத்தா போதும். 1 வயசுலேருந்து 5 வயது வரைக்கும் 1/2 ஸ்பூன் கொடுத்தா போதும். 5லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 50 மில்லி அளவுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் 50 மில்லி கொடுங்க. அது எவ்வளோ வயசானாலும் அதுக்கு மேலே வேண்டாம். அந்த அளவுக்கு கொடுத்தாலே இது நல்ல வேலை செய்யும். நல்ல அவங்க உடலை பாதுகாக்கக்கூடியது. இந்த மருந்தினுடைய செயல்பாடுகள் உடலை காப்பாற்றக்கூடியது. இது காப்பாற்றும் பொழுது அவங்களுக்கு வந்து அதிவேக நாடி துடிப்பு கட்டுப்பட்டு எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் வாழ்வாங்க. இது போல யாருக்கு இருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சரஸ்வதி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவர் சென்னையைச் சேர்ந்தவர். கால் விரல்களில் வெடிப்பு ஏற்பட்டு உள்ளதாம். எத்தனையோ முறை அவங்க பொண்ணுக்கு வந்து மருத்துவம் செஞ்சு அந்த வெடிப்புகள் சரியாகவில்லையாம். அந்த வெடிப்புகள் வந்து எப்படி பார்த்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு வெடிப்பு இருக்குது. 6 மாதமாக அவங்க அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மருந்து போட்டும் சரியாகவில்லைன்றாங்க. இந்த பாதங்களில் வர வெடிப்புகளுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு தான். நம்ம உணவு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்படாத அரிசிகளை சாப்பிடாம நம்ம எல்லாமே கிடைக்கிறது குறைஞ்ச விலைக்கு தான் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம். விலை குறைஞ்ச விலைக்கு நம்ம அரிசி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மருத்துவ செலவு நிறையாக்குறோம். ஏன் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு அதிக அளவு செலவு செஞ்சு மருத்துவ செலவை குறைக்கணும்.
அப்போ தான் வந்து சரி வரும். மருத்துவ செலவு குறைக்கணும்னா நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிறணும். நல்ல உணவு எடுத்தோம்னா கால் விரல்களில் வெடிப்புகள் வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பாட்டில் வந்து ஆர்கானிக் ரைஸ், அதான் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளையும் காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடணும். காய்கறியில் வந்து அதிக அளவு புழுக்கள் பூச்சிகள் இருக்கிற காய்கறியாக பார்த்து வாங்கி அந்த புழுக்கள் பூச்சிகள் சாப்பிட்ட இடத்த மட்டும் வெட்டி போட்டு மீதி இடத்த சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து உரங்களோ மருந்தோ குறைவாக இருக்குன்னு அர்த்தம். எந்த பூச்சியுமே இல்லாத காய்கறியை வாங்கினீங்கன்னா அதில் வந்து அதிக அளவு உரத்தன்மையும் பூச்சி மருந்து தன்மையும் இருக்கும். அந்த பூச்சி மருந்து தன்மை இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடலுக்குள்ளே போய் அது பாத வெடிப்பு மட்டும் இல்லை, தோள்களையும் வெடிக்க வைக்கும். இந்த மருந்துகள் எப்படி நம்ம வந்து காய்ச்சி வெளியில் எடுக்கிறது? அது நம்மளால் முடியாது. 30 டிகிரி செல்சியஸ் நம்ம வெயில் தாங்க முடியல. அது 300 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சா தான் அந்த மருந்துகளும் அதனுடைய உரத்தன்மையும் வெளியாகும். நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் நம்ம சூழ்நிலைக்கு தக்க நம்ம உணவை மட்டும் மாற்றணும். உணவை மாற்றும்பொழுது கால் வெடிப்புகள் மாறணும்னா மருத்துவம் செய்யலாம். மருத்துவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் உணவை சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மருத்துவம் செஞ்சாலும் உணவை மாற்றாமல் இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா அந்த மருத்துவம் சரியாகாது. சரியாகும், மறுபடியும் ஒரு வாரத்தில் மீண்டும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது எப்படி நம்ம உள் உறுப்புகளை சரி செய்கிறோமோ அப்போ தான் வந்து வெளி மருந்து வேலை செய்யும். உள்ளுக்கு மருந்து சாப்பிடாம வெளியில் எத்தனை களிம்பு போட்டாலும் சரியாகாது. இவங்க நிறைய இடத்துல களிம்பு போட்டிருக்காங்க, நிறைய மருந்து வாங்கி தடவிருக்காங்க. அது 2 நாளைக்கு நல்லா இருக்குமா, 3ஆவது நாளைக்கு வந்துடுன்றாங்க. இல்லை, நம்ம உணவை மாற்றணும். மத்தியானத்தில் வந்து கூழ், வேறு ஏதாவது கம்மங்கூழ், சோளக்கூழ், இந்த மாதிரி கூழ் எடுத்துக்கிட்டோம்னா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் தான் உடல் சுத்தமாகும். மலச்சிக்கலும் இதுக்கு ஒரு காரணம். அதனால தான் நல்ல உணவு எடுக்கணும். நல்ல உணவு எடுத்து நிறைய சாப்பிடணும். நிறையன்னா 32 கவாலம் எடுக்கணும். அந்த அளவுக்கு எடுத்தோம்னா தான் உணவு செரிமானம் ஆகும்போது நல்லவைகளை மட்டும் நம்ம உடம்பு எடுத்துட்டு வேண்டாத வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றும். தண்ணி வந்து குறைந்தது 5 லிட்டர் தண்ணியாவது இவங்க குடிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போ குடித்தா தான் ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பானால் தான் அந்த உப்புத்தன்மையெல்லாம் வெளியே வரும். இதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரத்தம் இல்லை, அதில் உள்ள கல் இருக்குது நம்ம உடம்புலன்னு சொல்லி வாழைத்தண்டு சாறு குடிக்கிறாங்க. வாழைத்தண்டு அந்த காலத்தில் வந்து அரிசியை அரிசி தான் சாப்பிடுவோம். ஏன்னா அரிசியில் கல் இருக்கும். அன்றைக்கி நேரடியாக இடித்து எல்லாம் காய்ச்சினாங்க. அப்போ வந்து நம்ம நிலத்தில் உள்ள கல்கள் வந்து அதில் இருந்துச்சு. அரிசியை களைஞ்சி கல்களை வந்து பிடிச்சி அரிசியில் கல் இல்லாத அரிசியை எடுத்து நம்ம சமைச்சோம். அப்படியே மீறி கல் இருந்து அந்த கல்லை நம்ம முழுங்கிட்டோம்னா அந்த கல்லை வெளியில் எடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வேலையே இல்லை, எல்லாமே மிஷின்லேயே கல்லெல்லாம் ஜலிச்சு எடுத்துருது. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த கால் பாதத்தில் வெடி போடுறதுக்கு காரணம் தான் இந்த எல்லாத்துக்குமே இதுக்கு காரணம். அதனால் இதுக்கு வந்து வேப்பலை, மஞ்சள் இது 2ஐயும் அரைச்சி இரவு நேரத்தில் போடுங்க. அதுக்கடுத்து குதிரை குழம்புன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து அதிகமாக அது கிடைக்குது. அதில் வந்து ஒரு 2 இலை எடுத்தால் போதும். அதில் வந்து வேப்பலை, மஞ்சள், அந்த குதிரை குழம்பு இலை இதை அரைச்சி எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து விளக்கெண்ணெயை சேர்த்து அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் போட்டு பகலில் வந்து அந்த கடுக்காய் வந்து ஒரு 50 கிராம்னா 1 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி ஒரு 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு வற்றணும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வற்றணும். அந்த தண்ணியை எடுத்து கால் கழுவிட்டு வந்தோம்னா அந்த பாத வெடிப்புகள் மாறும். இந்த பாத வெடிப்புகள் இருக்கிறதால கஷ்டப்பட வேண்டாம். அந்த பாத வெடிப்புக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். நம்ம சாப்பிட்ற உணவை மாற்றாமல் நம்ம எத்தனை மருத்துவம் செஞ்சாலும் கால் வெடிப்புகள் மாறாது. நம்ம உணவை மாற்றிட்டு இந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரே மாதத்தில் சரியாயிடும். குறைந்தது ஒரு 45 நாளில் அந்த பாத வெடிப்புகள் இருக்காது. நம்ம இதை செஞ்சு முடித்ததும் திருப்பி மீண்டும் நம்ம உரம் போட்ட அந்த அரிசிகளை சாப்பிட்டோம்னா மீண்டும் பாதம் வெடிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாத நம்ம பழங்கள் சாப்பிடும்போது விதையில்லா பழங்கள் சாப்பிட்றோம். அந்த விதையில்லா பழங்களுக்கு அதிக அளவு உரமும் மருந்தும் கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளும் உரமும் நமக்கு உள்ளே போய் சேர்ந்ததால் பாத வெடிப்பு ஏற்படும். அதனால் விதையில்லா பழங்களை சாப்பிட வேண்டாம். விதையில்லா பழங்களை சாப்பிட்டாலும் பாதம் வெடிக்கும். கழுத்துகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெடிக்கும். கை காலில் வெடிப்பு வரும். பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். தோல் வந்து பளபளப்பு இருக்காது. தோல் வந்து சாதாரணமாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த தோலை பார்த்தாலே ஒரு மீன் செதில் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க உடம்புல வந்து அதிக அளவு அந்த உரத்தினுடைய தன்மை பாதிப்பாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த பாதிப்பு வந்து சில பேருக்கு முதல்ல காலில் ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து கெண்டச்சதையில் ஆரம்பிக்கும். கெண்டச்சதைக்கு மேலே வரும்போது அந்த கெண்டச்சதையும் வந்து கெண்டச்சதைனா முட்டிக்கு கீழே இருக்கிற இடம், அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த உருண்டையான சதையை தான் நம்ம சொல்கிறோம் கெண்டச்சதைன்னு. அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா சொறி பிடிச்சா மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து முக்கியமான மருந்தாக வேப்பலை, மஞ்சள் இதை அரைச்சி போடுங்க.
குதிரை குழம்பு கிடைக்கிற அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வந்து அதோடு சேர்த்து கொஞ்சம் சுண்ணாம்பும் விளக்கெண்ணையும் சேர்த்து வேப்பிலை, மஞ்சள், குதிரை குழம்பு இது எல்லாம் சம அளவும் அதில் வந்து 1/3 அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்தா போதும். இதை குழச்சி வச்சுருந்து நம்ம இரவு நேரத்தில் போட்டு பகலில் அதை கழுவி வர கால்கள் வந்து சுத்தமாகி நல்ல கை மாறி வலுவலுன்னு வந்துடும். இந்த மருத்துவ முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.